கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த பாடல் பிறந்த வரலாற்று நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாளிலேயும் ஒரு பாடலை குறித்ததான வரலாற்றை பார்ப்போமா? 1861 அயர்லாந்தில் ஆவிக்குரிய சிறப்பு தியான கூட்டங்கள் நடத்தப்பட்டு அத்தேசமெங்கும் உயிர்மீட்சி அலை எதிரொலித்தது. அந்நாட்களில் வெஸ்டர்ன் சூப்பர் மரே என்ற கிராமத்தில் டீச்சர் டீச்சர் என்று தன் மாணவ மாணவியரின் ஆரவார சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாள் எலிசபெத் காட்னர். என்ன ஒரே குதூகலமாய் இருக்கிறீர்கள்? நாங்கள் லண்டனுக்கு விடுமுறை நாட்களை கழிக்க சென்றோம் அல்லவா டீச்சர்? அங்கே எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்த மகிழ்ச்சியா என்று ஆசிரியர் கேட்டார். இல்லை டீச்சர், நாங்கள் அங்கே நடைபெற்ற தியான பயிற்சி கூட்டங்களில் கலந்து கொண்டோம். ஆண்டவரை எங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். அவர் எங்கள் உள்ளத்தில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதமாக பொழிந்து விட்டார். தன்னிடம் கல்வி கற்கும் மாணவரின் ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றியும் மிகுந்த அக்கறை கொண்ட எலிசபெத் காட்னரின் காதுகளில் இச்செய்தி தேனாய் ஒலித்தது. ஆயினும் அவள் உள்ளத்தில் ஒரு ஏக்கம். என்னிடம் கற்கும் மாணவர்கள் பலர் உண்டே, லண்டனுக்கு சென்ற ஒரு சில மாணவர்கள் மட்டுமே இந்த சிறந்த அனுபவத்தை பெற்றார்களே, மற்றெல்லா மாணவரும் கூட இதை பெற வேண்டுமே. இந்த வாஞ்சையே இப்பாடலை எழுத அருமையான காட்னர் என்ற டீச்சரை தூண்டியது. ஆண்டவரே, அருள்மாறி எங்கும் பெய்திருக்கிறது என்பதை கேள்விப்படுகிறேனே, அது இங்கேயும் பொழியட்டுமே என்ற இப்பாடலின் வார்த்தைகள் அவளது இதய வாஞ்சியை வெளிப்படுத்துகிறதல்லவா? பல ஆண்டுகளுக்கு பின் அருள் திரு கனோன் ஹே ஐட்கென் என்ற பிரபல மிஷனரி லண்டனின் மேற்கு பகுதியில் கூட்டங்கள் நடத்தி கொண்டிருந்தார். உல்லாச வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த ஒரு நாகரிக இளம்பெண் ஒருத்தி மற்றவர்களின் வற்புறுத்தலால் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாள். ஆனால் அந்த பிரசங்கியாரின் உருக்கமான வேண்டுதல்களும் அழைப்பும் அவள் உள்ளத்தை சிறிதளவும் அசைக்கவில்லை. செய்தி முடிந்தவுடன் ஆராதனை முடிவில் கலந்துரையாடலில் பங்கேற்க அவள் விரும்பவில்லை. எனவே ஆலயத்திலிருந்து வெளியேற எழுந்தாள். கூட்டம் மிகுதியாய் இருந்தது. அப்படியே எழுந்து வெளியே மெதுவாக முன்னேறி வெளியே வந்துவிட்டாள். ஆனால் பாடகர் குழுவினர் அதற்குள் ஒரு பாடலை பாடினர். அந்த பாடல் இந்த பெண்ணின் மனதை மிகவும் கவர்ந்தது. திரும்ப திரும்ப வந்த வார்த்தை, என்னையும் 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 நீர் அணைத்து காருமேன். இந்த வார்த்தைகள் அடிக்கடி அந்த பாடல் வரிகளில் வந்து கொண்டே இருக்கும்போது இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருந்த அருமையான இந்த சகோதரி அப்பாடலின் வரிகளை தன் கையில் இருந்த பாடல் புத்தகத்தில் வாசித்து கொண்டே வந்தாள். ஆலய வாசலை அவள் நெருங்கும்போது பாடலின் கடைசி சரணத்தை பாடகர் குழு பாடியது. திடீரென்று பாடலில் கூறப்பட்டுள்ள காணாமற் போன நபர் தானே என்ற எண்ணம் அவள் உள்ளத்தில் எழுந்தது. போகும் வழியெல்லாம் அவள் வீடு செல்லும் வரை திக்கில்லாய் இவ்வேழையனை கைவிடாமல் என்ற வார்த்தைகள் அவள் உள்ளத்தில் தொனித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வேத வசனம், அதாவது லூக்கா 19:10 அவளுடைய நினைவில் தோன்றியது. அன்றிரவு தூங்கும் முன்பே அவள் இயேசுவையும் அவரது அன்பையும் ஏற்றுக்கொண்டாள். அன்றிரவே கிறிஸ்துவுக்குள் அவளது புது வாழ்வு மலர்ந்தது. அருமையான இந்த பாடலை மூடி பிரசங்கியாரின் கூட்டங்களில் பலர் பாடி இந்த பாடலை பிரபலமாக்கினர். இந்த பாடலை நாமும் கேட்போமா? தமிழிலே இந்த பாடல், அருள்மாறி எங்குமாக பெய்ய அடியேனையும் கர்த்தரே நீர் நேசமாக சந்தித்து ஆசீர்வதியும், என்னையும் என்னையும் சந்தித்து ஆசீர்வதியும். இந்த பாடலின் கருத்துக்கள், இந்த பாடலின் ஒவ்வொரு வரியும் ஆழ்ந்த கருத்துக்களை வெளியிடுகிறது. இந்த பாடலை நாமும் பாடி ஆண்டவரின் உள்ளார்ந்த அன்பை அறிந்து கொள்வோமா? அருள் மாறி எங்குமாக பெய்ய அடியேனையும் கர்த்தரே நீர் நேசமாக சந்தித்தாசீர்வதியும், என்னையும் சந்தித்தாசீர்வதியும்.
ஆசீர்வதியும். என் பிதாவே, பாவியேனை கைவிடாமல் நோக்குமேன். தேக்கில்லா ஏவேழையேனை நீரனைத்து காருமேன். என்னையும் நீரனைத்து காருமேன். ஆம், திக்கில்லாத இவ்வேழை அடியனை நீர் அனைத்து காத்து கொள்ளும் என்று நாமும் ஆண்டவரிடம் மன்றாடுவோமா? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.